வெல்கம் டு பொன்மாரின் சேனல். இப்போது சென்னை உள்பட பல பகுதிகளில் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வீக்கெண்டில் போர் அடித்தா பார்க்கக்கூடிய அளவில் இன்றைக்கி சனிக்கிழமை, அது மாதிரி போர் அடிக்கும்போது பார்க்கக்கூடிய அளவில் நல்ல ஒரு விறுவிறுப்பான தரமான ஒரு பொலிட்டிக்கலான விஷயங்கள், உண்மை சம்பவங்கள் பேஸ் பண்ண ஒரு சிடி த்ரில்லராக கிரிப்பிங்காக இருக்கிற ஸ்க்ரீன் பிளே இருந்தால் ஒரு சீரீஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இப்போ வீட்டிலேருந்தே பார்க்கக்கூடிய அளவில் 29 ஆகஸ்ட் 2024 இந்த வாரம் 2 நாள் முன்னாடிலேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்ட்ரீமிங் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு வெப் சீரிஸ் தான் IC814 த கந்தகார் ஹைஜாக். இது வந்து ரொம்ப ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டேன். மொத்தமே ஒரு 6 எபிசோடு தான். ஒரு ஒன்றும் 40லேருந்து 45 நிமிஷம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு தரமான ஒரு வெப் சீரிஸு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், அப்புறம் தெலுங்கு, ஹிந்தி இந்த லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து உண்மை சம்பவங்கள் அடிப்படையில் நடந்த விஷயங்களை வச்சு பரபரப்பாக எழுதப்பட்ட ஒரு படம், ஒரு வெப் சீரிஸு. இது வந்து 1999 176 பேர் கொண்ட ஒரு விமானம் வந்து கடத்தப்பட்டுச்சு. அது வந்து காட்மாண்டுலேருந்து கிளம்புன ஒரு ஃப்ளைட்டு வந்து காந்தகாரில் போய் லேண்ட் ஆச்சு. ஒரு ஹைஜாக் பண்ணப்பட்ட ஃப்ளைட்டு. அப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவங்களை வந்து அதோட கேப்டனான தேவி சரண் வந்து ஒரு புக்காக எழுதியிருந்தார், ஃப்ளைட் இன்டு ஃபியர் அப்படின்னு சொல்லி. அவர் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து ஒரு நாவலாகவே எழுதியிருந்தாங்க. அந்த நாவல் வந்து கூட எழுதினவர் தான் ஸ்ரீனோஜ் சௌத்ரி. இவங்க 2 பேர் சேர்ந்து எழுதின உண்மை சம்பவங்களை வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு உண்மைக்கு மிக நெருக்கமாக எடுக்கப்பட்ட, எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுக்கப்பட்ட வெப் சீரிஸ் தான் இது. ஸோ இது விறுவிறுப்பாகவே போகுது. இதில் மொத்தமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குயிக் வச்சா ஒரு 4.5 மணி நேரம் மொதல் எபிசோட் பார்க்கும்போதே உங்களுக்கு ஆர்வத்தில் வந்து எல்லா ஆக்ஷனும் பார்த்து முடிச்சிருக்கீங்க. அந்தளவு பரபரப்பாக இருக்கும். தமிழில் இருக்குன்றது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ரா.1ன்னு சொல்லி பாலிவுட் பாஷா ஷாருக் கான் அவர்களோட படத்தை இயக்கின அனுபவ் சின்ஹா தான் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் வந்து இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் பேஸ்டு ஒரு விறுவிறுப்பான கதைகள்லாம் இயக்கிறதுல அவர் சிறந்தவர். இந்த ஒரு வெப் சீரிஸில் வந்து விஜய் சர்மா, நஸ்ருதீன் ஷா, பங்கஜ் கபூர், அரவிந்த் சாமி, மனோஜ் போவே, அப்புறம் தியா மிர்சா, பத்ரலேகா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் வந்து இப்போது தரமாக இருக்குது. எல்லாருமே சோஷியல் மீடியாவிலும் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் இதில் நிறைய இருக்குது. வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள்லாம் ரிவ்யூ பண்ணிட்டு வரோம். அது தேட்டருக்குள்ள வரும்போதும். அது இல்லாமல் இந்த மாதிரி வெப் சீரிஸ்கள் ஓடிடியில் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் முடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணி கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெப் சீரிஸ் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய தரமான வெப் சீரிஸ். நல்ல ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் விறுவிறுப்பாக போகும். பார்த்துட்டு கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. வாங்க இனி விமர்சனத்துக்குள்ளே போகலாம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னென்னா, இது வந்து 1999ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதி வாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து உலகமே வந்து இந்த Y2K ப்ராப்ளம், இந்த 2000 கம்ப்யூட்டர்லாம் ஹேங் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சமயத்தில் ஒரு இந்திய இராணுவ மந்திரி வந்து 3 தீவிரவாதிகளை கூட்டிக்கிட்டு கந்தகார் பயணப்படுறாரு. ஏன்னா அவங்கள விடுவிச்சாதான் 176 பயணிகளை வந்து அவங்க தீவிரவாதிகள் கடத்தி வச்சிருக்க ஃப்ளைட்லேருந்து விடுவிப்பாங்கன்னு சொல்லி பரபரப்பான கட்டம். ஸோ அது எப்படி நடந்ததுன்றது தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனு. 1999ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதி வாரம் IC814ன்ற ஃப்ளைட் வந்து காட்மாண்டுலேருந்து டெல்லிக்கு ஷெட்யூல் ஆகிருக்கு. டேக் ஆஃப் ஆகுது. அதில் மொத்தம் 176 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த பேசஞ்சர்ஸ் கூடவே ஒரு 5 தீவிரவாதிகளும் அதில் ட்ராவல் ஆகிறாங்க. அவங்க ஃப்ளைட்டு ஸ்டார்டிங் ஆன கொஞ்ச நேரத்துலேயே அவங்க இந்த விமானத்தை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. விமானத்தை வந்து கேப்டன் தான் வந்து தேவி சரண் சொல்லி அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறது தான் விஜய் சர்மா. அவரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. அவர் கூட இருக்க கோ பைலட்ஸையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு விமானத்தில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ளைட் நாங்கள் கடத்திட்டோம். அந்த 5 பேர் சொல்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் ஃப்ளைட்டை கடத்திட்டோம், நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களுக்கு எந்த சேதமும் இல்லைன்னு சொல்லி ஒரு போகிறாங்க. நடுவில் இவங்க போய்கிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். 2 பேர் கழுத்தில் வந்து ஒரு கத்தியால் ஒரு குத்து போட்டுடுறாங்க. விஷயம் பரபரப்பாகிடுது, சீரியஸ் ஆகிடுது. அதனால விமானத்தில் ரொம்ப பரபரப்பாகி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆகிடுது. அது இல்லாமல் ஃப்ளைட்டை வந்து இவங்க சொல்கிற ஒரு இடத்துக்கெல்லாம் லேண்ட் ஆகுறாங்க. அமிர்தசரஸ், அப்புறம் லாகூர், துபாய், அப்புறம் லாஸ்ட்டில் கந்தகாரில் போய் நிறுத்துறாங்க. அந்த கந்தகார் எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அந்த காபூல்ன்ற பகுதியில் இருக்குது. அங்கே கொண்டு போய் நிறுத்த சொல்லி இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணவங்க சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கேப்டன் விஜயவர்மாவும் அதை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுறாரு. அங்கே வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்க அந்த லோக்கல் ஆளுங்களை, அந்த ஏர்போர்ட் பேஸில் இருக்க லோக்கல் தீவிரவாத குழுக்களோடு சேர்ந்துக்கிட்டு
நெகோஷியேட் பண்ணுறாங்க இந்திய அரசாங்கத்துக்கு. இவங்க யாருன்னா, அந்த 5 பேர் கடத்தினவங்க யாருன்னா, ஒரு ஜம்மு காஷ்மீர் ஒரு பகுதியை சேர்ந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் சித்தரிக்கப்படுது. அவங்க கடத்தி இந்திய அரசாங்கத்தில் கைதியாக இருக்கிற ஜம்மு காஷ்மீரில் 2 பேர், இந்திய அரசாங்கத்திட்ட ஒருத்தர்னு சொல்லி மொத்தம் 3 பேரை வந்து விடுவிக்கணுன்றது தான் அவங்க டிமாண்டு. அது இல்லாமல் பணமும் கேட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து இந்திய தரப்புலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் கொண்ட குழு வந்து நெகோஷியேஷனுக்காக அந்த கந்தகாரில் போய் அவங்களோட பேசுகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த அந்த 5 பேர் கொண்ட அந்த ஒரு இந்திய அரசாங்கத்தில் போன ஒரு சிறிய குழு வந்து அவங்களோட பேச்சுவார்த்தையில் அந்த 176 பேர் 176 பேர் உயிரோட விடுவிக்கப்பட்டாங்களா, அவங்களோட கதி என்னாச்சு, அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு, அந்த 3 தீவிரவாதிகளும் இந்தியா விடுவிச்சுதா இல்லையான்றது தான் பரபரப்பான ஒரு சிடிஐ த்ரில்லரான பொலிட்டிக்கல் பேஸ்டு உண்மைக்கு நெருக்கமான ஒரு பரபரப்பான வெப் சீரிஸு. பேலன்ஸை வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய அரசாங்கம் வந்து விடுவிச்ச அந்த 3 தீவிரவாதிகள் தான் பின்னால் 1999க்கு அப்புறம் நடத்தப்பட்ட பாராளுமன்ற அட்டாக், அப்புறம் மும்பை அட்டாக்லேயும் அவங்களோட கை தான் அதிகமாக இருந்தது. அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்றதான் பரபரப்பான வரலாற்று உண்மை செய்தி. ஸோ இதுதான் இந்த படத்தோட இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய ஒரு விஷயங்கள். இனி இந்த வெப் சீரிஸோட ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா, இந்த இது வந்து உண்மை சம்பவத்தில் வந்து கேப்டன் தேவி சரண் தான் எழுதியிருந்தார். அந்த ஃப்ளைட் இன்டு ஃபியர் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் இது எடுத்திருந்தாங்க. அப்போ அந்த அந்த 1999 கிடைச்ச அந்த கிளிப்பிங்ஸு, வீடியோஸ் எல்லாமே இதில் இணைச்சி இன்சர்ட் பண்ணி நல்லாவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா பரபரப்பாக விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டாங்க. பார்க்கவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது இல்லாமல் இப்போ எல்லாருக்கிட்ட கேஸ்டிங்கும் அருமையாக இருக்குது. அதுவே பாதி வெற்றின்னு சொல்லலாம் அந்த வெப் சீரிஸ்க்கு. கேப்டன் தேவி சரண் ரோலில் வந்து விஜய் வர்மா நடிச்சிருக்காரு. அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ஜான் படத்தில் இன்ஸ்பெக்டராக வந்தவர். இதில் வந்து இந்த படத்தை ஃபுல்லாக அவர் தான் ஷோல்டர் கேரி ஓவர் பண்ணிட்டு வர்றாரு. நல்ல ஒரு ப்ரைடான ஒரு விமானியாக வர்றாரு. சோல்ஜருக்கு ஈக்குவலான விமானின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை சொல்லுவாங்க படத்தில். அதுக்கேற்ற மாதிரி சமயோஜிதமாக யோசித்து ஒரு சீனில் வந்து ஒரு முக்கியமான சம்பவம் பண்ணுவார் காபூலில். அது நீங்கள் இந்த கந்தகார் ஏரியாவில் பாருங்கள், வெப் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் முக்கியமான ஹைலைட்டான சீன் இது. அதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்ட்டு, அதான் ட்விஸ்ட்டே அதான். அது சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இதில் வந்து ஒரு முக்கியமான இராணுவ மந்திரியாக வர பங்கஜ் கபூர், அவர் பல படங்களில் வந்து இந்தி படங்களில் சிறப்பாக நடித்தவர். அனுபவமிக்க நடிகர். ஒரு மெச்சூரான நடிப்பை கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் பத்திரிகையாளராக வர டியா மிர்சா, அப்புறம் ஹேர் ஹோஸ்டஸாக வர அந்த பத்ரலேகா, அப்புறம் நெகோஷியேஷன் டீமில் வந்த அந்த மனோஜ் போவா, குறிப்பாக நம்ம ஊர் அரவிந்த் சாமியும் இதில் முக்கியமான கேரக்டர் வர்றாரு. அரவிந்த் சாமி நல்லாவே ஸ்கோர் பண்ணுற நெகோஷியேட்டராக வந்து. அது இல்லாமல் அந்த தலைமை அதிகாரியாக வர அரவிந்த் ஸ்ரீவத்சவா, அவர் நம்ம ஏற்கனவே சிஐடின்னு சொல்லி ஹிந்தி சீரியல், பரபரப்பான சீரியலில் வந்து ஒரு ஹெல்ப்பராக வருவார். அந்த சிஐடி டீமில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியாக வருவார். எல்லா இடத்துக்கும் போயிட்டு கண்டுபிடிப்பார். அவர் தான் இந்த இதில் அதிகாரியாக மெச்சூர்டாக நடிச்சிருக்காரு. பல சீனியர் நடிகர்களும் நடிப்பை சிறப்பாக கொடுத்ததால சீரியல் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் குறிப்பிடத்தக்க விஷயம், ஒரு அரசு அதிகாரியாக வந்து முக்கிய பதவியில் இருக்கவர நஸ்ரின் ஷா, அவர் நடிப்பும் நல்லாவே இருக்குது. இதில் எல்லாருமே அவங்க கேஸ்டிங்கை வந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சிஜிலாம் வந்து ஹாலிவுட் லெவலில் தரமாக இருக்குது. வெப் சீரிஸ் வந்து நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணி ஒரு தரமாக எடுத்திருக்காங்க. உண்மைக்கு நெருக்கமாக எந்த இடத்துலையும் வந்து செயற்கைத்தனமே இல்லை. நல்ல ஒரு உண்மையாகவே நம்ம அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த சீஃப் கேரக்டரில் வரவர் வந்து மனோஜ்ன்றவர் வந்து காமெடியனாக வந்தவர். அவரும் நல்லா பண்ணியிருக்காரு அந்த கடத்தல் ஹைஜாக் டீமில். ஸோ அந்த மாதிரி அந்த கடத்தல்காரங்களை வரவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நல்லாவே பரபரப்பாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. கேமராவும் ரொம்ப ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸு, அப்புறம் ரொம்ப ஹைட்டில் இருக்க ஷாட்ஸு, வைட் ஆங்கிள், அப்புறம் அந்த 360 டிகிரி ஷாட்ஸு, ஈகிள்ஸ் வியூ ஷாட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. கேமராமேனுக்கு பாராட்டுகள். மியூசிக்கும் நல்லா பரபரப்பாக கூட்டுது. எல்லா எபிசோடும் நல்லாவே இருக்குது. மொத்தமாக ஆஹா மைனஸே இல்லைன்னா இருக்குது. இது மொத்தம் 6 எபிசோடு, கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஓடுது. அது ஒரு எபிசோடு குறைச்சி ஒரு 3.5லேருந்து 4 மணி நேரமாக கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக இருந்திருக்கும். இப்பயே நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எமோஷனலை கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா இவங்க கடத்தப்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் சவுண்ட் விட்டு இந்த ஹைஜாக்கர்ஸ் கூட அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதங்கள் அப்படிலாம் கொண்டு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருந்துச்சு. அவாய்ட் பண்ணாரான்னு தெரில இயக்குனர் அனுபவம் சின்ஹா. ஸோ அது எப்படி இருந்தாலும் அதை கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் வேறு லெவலுக்கு போயிருக்கோம். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. மொத்தத்தில் இது எப்படி இருக்குன்னா, பரபரப்பான மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு 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 ட்ராமாட்டிக் த்ரில்லர்,
ஒரு பரபரப்பான த்ரில்லர் பார்க்கணும், வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்காக இப்போ வந்திருக்கு. இது ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். இது நியூஸில் பார்த்த வந்து ஒரு த்ரில்லிங்கான நியூஸ் கேள்விப்பட்டவங்க 99ல நடந்த சம்பவங்கள். அது நேரா பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது இந்த இதில் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம, அது இல்லாம எந்த ஒரு அரசியல்வாதியும் சுட்டி காமிக்காம, ஒரு கற்பனையான ஒரு பெயர்கள்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம போகுது. இது வந்து அது நேர்ல பார்த்த அந்த கேப்டன் அந்த இடத்துல இருந்த அந்த சம்பவத்துல இருந்த கேப்டனே எழுதியிருக்கிறதால, உண்மைக்கு நெருக்கமாவே இருக்கு. ஸோ இந்த வெப் சீரிஸ் நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு உங்க கருத்துக்கள பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு வெப் சீரிஸ் விமர்சனம் இல்ல திரைப்பட விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.